வணக்கம். மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பில் கிறிஸ்டோபர் சாரை வரவேற்கிறோம். ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தாரு, போய்ட்டு மெயிலெலாம் செக் பண்ணிட்டு வந்தார். செக் பண்ணிட்டு ஒரு 2-3 பெரிய பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்கார். அடுத்த கேள்வி என்ன கிறிஸ்டோபர்? வாங்க, வணக்கம், சொல்லுங்கள். அடுத்து வந்திருக்க கேள்வி பெண்களின் மறுமணம் பற்றி. அது நாடியில் முன்பே சொல்லியிருக்கிறதா, அதை பற்றி உங்கள் அனுபவம் என்ன என்று ஒருவர் கேட்டிருக்கார். இது ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்களா, ஆனா? பெண்மணி தான். ஓகே, வெரி குட். அப்போ ரொம்ப இது சென்சிட்டிவான கேள்வி. இந்த பெண்களின் மறுமணம்ன்றது, மறுமணத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை பற்றி பேசுனோம்னா 1 hour ஆகும். என்ன மறுமணத்துக்கு சுருக்கி சொல்லுங்க. இல்லை சுருக்கதை கம்பேட்டிபிலிட்டி இல்லை, அப்புறம் பூந்த வீட்டில் ஏற்பட்ட தொல்லை, மேட்ரிமோனியல் ஆப்பில் பார்த்து ஏமாறுறது, அப்புறம் காதலிச்சு ஏமாந்துடுறது, ஜாதகம் பொருத்தம் சரியாக பார்க்காத ஏமாந்துடுறது, இப்படி நிறையா இருக்குது. இப்போ இது இளம் பெண்களுக்கு வச்சுக்கலாமா, இல்லை முதிய ஒரு பெண் அந்த மாதிரி ஃப்ரெண்டு எதனா இருக்காங்களா? அப்படி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கும், பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பெற்றோருக்கு ஒரே பெண். அந்த பெண்ணை தாம்பரம் பகுதியில் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கல்யாண புரோக்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வழியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து மறுவீடெல்லாம் கொண்டு போய் வச்சிடுறாங்க. வச்ச பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் கூட அந்த பெண்ணை உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே விடல. ரொம்ப பெரிய சொல்கிற பார்த்தா இது உண்மை கதை சார். சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இல்லை, உண்மை கதை. வீட்டுக்குள்ளே விடலைங்க. இந்த பொண்ணுக்கு அந்த ஒட்டு திண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பழங்காலத்து வீட்டில், அங்கே தான் படுக்கையே. இந்த பொண்ணுக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டால், தன்னுடைய அப்பா ரொம்ப ஒரு டயர் கம்பெனியில் வேலை செஞ்சார். சென்னையில் அந்த அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற ஒரு டயர் கம்பெனியில் ஒரு சீனியர் ஆஃபீஸராக வேலை செஞ்சு ஒரே பொண்ணு படிக்க வச்சு இது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இரவெல்லாம் கொசுக்கடி பிரச்சனைகள், ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. இப்படி அவர் உள்ள எல்லா வரதட்சணையெல்லாம் வாங்கிட்டு மாப்பிள்ளை குடும்பத்தாரும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இந்த கண்டிஷனில் தான் வராங்க. வந்தபோது தாம்பரம்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன், முதல்ல போய் நாடியை பாருங்கள் அப்படின்னேன். காவல்துறை நடவடிக்கைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல போய் நாடியை பாருங்கள், நாடியை பார்த்துட்டு நாடியில் என்ன சொல்லுதுன்னு கேட்டு வாங்கன்னு கண்டிஷனே போட்டேன். என்கிட்ட ஒரு அட்வைஸ்க்காக வந்தாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அந்த பாப்பா பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் போய் விசாரித்தோம்னா காவல்துறை நண்பர்களும் சொல்கிறாங்க, ஆமாம் சார் இந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதான்றாங்க. சரி, நாடியில் பார்த்தோன்னா தெளிவாக வந்துச்சு, சிறப்பாக தெளிவாக வந்துச்சு. உனக்கு இந்த பேர் கொண்ட ஆய்வாளர் ஒரு கிறிஸ்தவர் தான். அவர் செல்வமணி என்ற ஆய்வாளர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணி இந்த அநியாயத்தை அவர் தடுத்து நிறுத்துவார். அதுக்கப்புறம் நீ ஒரு திருமணம் பண்ணுவார். திருமணம் பண்ணி வெளிநாட்டு போவேன்னு சொல்லிச்சு. ரொம்ப டிப்ரெஷன் கண்டிஷனில் இருந்தாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ். சரி, இருந்தாலும் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணேன், அந்த பாப்பாவுக்கு அந்த போலீஸ் காவல்துறைகள், அந்த செல்வமணி என்ற ஆய்வாளர் மற்றும் அவரை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சா நகையெல்லாம் வாங்கி பல பேங்க்கில் அடமானம் வச்சிட்டாங்க. இந்த பையனுக்கு வேறு ஒரு பாப்பாவோட தொடர்பு. அவர்கிட்ட நைட்லாம் ஃபோனில் பேசினுக்கிறார். ஐடி கம்பெனி ஆரம்பித்த நேரம் பாருங்கள், ஒரு அப்பாவி பெண்ணோட வாழ்க்கை. அப்புறம் கோர்ட்டில் போட்டு எல்லாம் ஒத்துக்கிட்ட சொல்லி எல்லாம் அந்த எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணாங்க சார் போலீஸ். காவல்துறைக்கு நம்ம அந்த குடும்பம் என்றைக்கும் நன்றியாக இருக்கணும். எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம்தான் ஒரு அருமையான மாப்பிள்ளை வந்தார். சிங்கப்பூர்லேருந்து தெரிஞ்ச அவங்க சொந்தக்கார பையனே வந்தார். பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு முதலீடு கூட நடக்கலை. வெளியே படுத்திருக்க என்ன, அதனால் அப்படியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனார். கல்யாணம் பண்ணிட்டு போய் சிங்கப்பூரில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆச்சு 25 வருஷமாக இருக்கிறாங்க. சிங்கப்பூர் சிட்டிசனாகவே ஆகிட்டாங்க. இதெல்லாம் அதில் வந்துருந்துச்சு. இது மறுமணம் அப்படின்றத விட தவறான மனம், தவறான திருமணம். அது மறுமணம்ன்றது தவறான ஒரு முடிவில் ஏற்பட்டது தான் மறுமணம். ஸோ நாடியில் இதுக்கு சிறப்பான விளக்கங்கள் இருக்குது.
சில பேருக்கு மறுமணமே ஆகாதுன்னு வந்துருக்கு, அது பார்த்துருக்கேன். அப்படியே இருக்குது. அது பார்த்துருக்கேன். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் தெரியும் நிறைய பேர், அது சொல்ல விரும்பலை நான். என்ன வேற மாற்றி ஒன்றும் சொல்ல வேணாம் வேணாம் வேணாம், அது எதுக்கு இந்த நெகட்டிவ் சப்ஜெக்ட் கிறிஸ்டபர், எதுக்கு அதை போய் பேசிட்டு, அதில் என்ன பயன்? வேண்டாம். என்ன அது வேண்டாம். உங்களுக்கு மெயில் வந்தது மறுமணம் நடக்குமான்னு, நடக்குன்றத ஒரு பாசிட்டிவ் கதையை சொல்லுவோம். ஏன்னா அதனால் அடுத்த கேள்வியை கேளுங்க. அடுத்த இந்த கேள்வி வந்து, பிள்ளைகளால் வந்து கைவிடப்பட்ட வயதான பெற்றோர்கள் வந்து பற்றி நாடி ஜோதிடத்தில் வந்து முன்பே வந்திருக்கா, அது உங்களோட அனுபவம் என்ன என்று ஒரு நண்பரோடு கேட்குறாரு. ஓகே, இதுவும் ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி தான். நிறையா இடத்துல நிறையா ஃபேமிலியில் பார்த்தோம்னா பெற்றோர்களை வந்து சுத்தமாக கைவிட்டுறாங்க. ஏதோ வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பிச்சா போதும், ஒரு நர்ஸை போட்டால் போதும், இல்லை ஒரு ஆயாவை போட்டால் போதும், இதோட போதும் லைஃபு, அதுக்கப்புறம் நம்ம வெளிநாட்டில் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதை மாதிரி ஒரு பெற்றோர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்போது எனக்கு சட்டம் தெரியும், அந்த சட்டம் இவங்களுக்கு செல்லுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், நீங்கள் உயிரெல்லாம் எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். உயிரெல்லாம் ஒன்றும் எழுதலை சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னா உங்கள் சொத்தெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்களே, உங்களை கவனிக்கிறதே இல்லையான்னு கேட்டேன். அவங்க 2 பேரண்ட்ஸுமே ரொம்ப வயலண்ட்டாக இருந்தாங்க. வயலண்ட்னா ரொம்ப மனசு நொந்து போய், நாங்கள் சாப்பாடு பண்ணி கொடுக்குறோம் எல்லாம் இருக்குது சார், ஆனால் எதுவுமே இல்லை சார்ன்றாங்க. பேங்க்கில் பார்த்தா கோடிக்கணக்கில் பணம் இருக்குது சார், காப்பி போட்டு கொடுக்குற ஆள் இல்லை. அப்புறம் இந்த நாடி போய் பாருங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எங்கே பார்த்தாங்க, திருவண்ணாமலையில் பார்த்தாங்க. திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க அவங்க. திருவண்ணாமலையில் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து எனக்கு வீடியோ காலில் வந்து அதை படித்து காமிச்சா நாடி ஜோசியர். அதில் அந்த கலெக்டர் பேரே வந்துச்சு, டிஆர்ஓ பேரே வருது. இந்த அரசாங்க அதிகாரிகிட்ட போனால் அவர் வழி சொல்லுவார், சட்டம் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறாருன்னு. அவர் பேர் பழனி. இவர் எங்கே இருக்கிறான்னு தேடி பார்த்து அங்கே தான் இருக்கிறார் அவர். சார் உங்களை பற்றி வந்து சார்னா என்ன சொல்கிறீங்கன்றார். வர சொல்லுங்கள் அந்த பேரண்ட்ஸை, நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. போனால் பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டு சூப்பராக ஒன்று சொன்னார் சார். என்ன ரிவர்ஸ் மார்ட்கேஜ் அப்படின்னு அவங்க இதை வச்சுருங்க, சொத்தால் அடமானம் வச்சுருங்கன்னு சொல்லி அவரே ஒரு பேங்க்கில் சொல்லி, ரிவர்ஸ் மார்ட்கேஜ்னால் உங்கள் சொத்து இருக்குது இல்லையா, உங்கள் சொத்தை வந்து இனிமேல் பணம் நீங்கள் யார்ட்டையும் உங்கள் பசங்கட்டெலாம் வாங்க வேண்டியதில்லை. எவ்வளோ சொத்துக்காக அடமானம் வச்சுட்டிங்கன்னா மாதம் இவ்வளோ பணம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 2 பேரண்ட்ஸ் செத்த பிறகு, இதை உலகத்தை விட்டு போன பிறகு வாரிசுதாரர்கள் தான் சொட்டை மீத்துக்கணும். அவங்க தான் மீட்டு எடுக்கணும். ஆமாம், இது பெரிய சூப்பர் மேட்டர் இல்லை, அது அருமையான மேட்டர் இது. இல்லை, எனக்கு அப்போ தான் தெரியும், சூப்பர் மேட்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுங்க சார் அந்த பேரண்ட்ஸ்க்கு. அவங்க பெரிய நிலம்லாம் வச்சுருந்தாங்க, பங்களாலாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்து மாதம் வந்து ஒரு 2-3 லட்ச ரூபா வருமானம் வர மாதிரி பேங்க்லேருந்து வருது அந்த சொத்துலேருந்து. பசங்களை கொடுத்து, உங்கள்கிட்ட இருந்து 10 பைசா வேணாம் போடான்ட்டார் அவங்க அந்த பெரியவர். போய் நல்ல கோயம்புத்தூரில் ஒரு அருமையான சீனியர் சிட்டிசன், அவங்கள ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யாரையும் கேட்க வேண்டிய, அவங்க சொத்தை அவங்களுக்கு பணம் கொடுக்குது. ரிவர்ஸ் மார்ட்கேஜில் நாடி அதுக்கு வழி காமிச்சிருச்சு. ஒரு அரசாங்க அதிகாரியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியல அந்த பசங்கனால. இறந்ததுக்கப்புறம் அவங்க கிளைம் பண்ணாங்க. அது இறந்ததுக்கப்புறம் என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன இல்லைன்னா பேங்க் எடுத்துக்க போகுது. ரிவர்ஸ் மார்ட்கேஜை பற்றி முனிவர் அன்னைக்கே எழுதி வச்சுக்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது இது, அன்னைக்கு நம்ம இது பிள்ளையா தெரிஞ்சுக்குவாங்க எல்லாரும். அதனால் உங்கள் நண்பர் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. அவர்கிட்ட சொத்துக்கிட்டு இருந்தால் ரிவர்ஸ் மார்ட்கேஜ் வச்சுட்டு பசங்களை வந்து நம்பாத போங்கடா, ஜாலியாக இருக்கணும், நாங்கள் அதை விட ஜாலியாக இருக்கலாம். நான் வந்து அந்த வீடியோலாம் பார்த்தேன், அந்த கோயம்புத்தூர்லேருந்து சீனியர் சிட்டிசன் ஹோமோட வீடியோ பார்த்தேன். எனக்கே உள்ளுக்குள்ளே செல்ல லைட்டாக ஒரு ஆசை வந்துடுச்சு, இவ்வளோ வசதியாக இருக்குது, நம்ம அங்கே போயிடலாமா கூட இருந்துச்சு. நம்மளுக்கு சொத்து இல்லை வைக்கிறதுக்கு, இருந்தாலும் இந்த இருக்கிற காசை வச்சுட்டு போயிடலாம். ஏன்னு கேட்டால் வேலைக்கு காஃபி, வேலைக்கு சாப்பாடு, என்டர்டெயின்மெண்ட்டு, உள்ள கோயில், பூஜை, டான்ஸு எல்லாம் நல்லா. ஆமாம், கோயம்புத்தூர் கிளைமேட் உங்களுக்கே தெரியும். திருவண்ணாமலை வேலூர் கிளைமேட்டோட கோயம்புத்தூர் கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வெண்ட்ஸ் தொல்லை கிடையாது, டிரைவர் தொல்லை கிடையாது, எங்கேயும் எல்லாம் அவங்க 100% டேக்கன் கேர். மாதம் எவ்வளோ செலவாகுதுன்னு என்ன சார், ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகும். நாங்கள் பேங்க்கு போக வேண்டியது இல்லை, எதுக்கும் போன எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறாங்களாம். ஸோ இதுதான் உங்கள் நண்பருக்கு நாடி ஜோசியம் ப்ராக்டிக்கலாக சொல்கிற பதில். அதாவது ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக திருவாரூர் கிறிஸ்டோபருக்கு இன்றைக்கி நம்ம பெரிய நன்றி சொல்லணும்.
அதாவது அடுத்த முறை இவரை பார்க்கும்போது நிறையா அனுபவங்களை தேடி கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கணும் பொழுது. ஏன்னா எப்போ என்ன கேள்வி கேட்குறாருன்னு சொல்ல முடியல என்னால். இப்போது அடுத்து சொல்லிக்கிறார், இப்போ க்ரைம் ஒன்று சொல்லுங்கள் சார் சொல்லிக்கிறாரு. இப்போ அது க்ரைம் என்னத்த க்ரைம் கேட்க போகிறான்னு தெரில. சரி அது பார்த்துக்குறேன். இப்போ அந்த நாடி ஜோதிடத்தில் வந்தெல்லாம் பார்த்துங்க. இந்த பதிவோட எண்டில் நீங்கள் பார்க்கும்போது நாடி ஜோதிடத்தில் நிறைய பேர் எனக்கு வந்து மெயிலில் நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். நாடி ஜோதிடர்களை ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஆன்லைனில் பார்க்கணும் முடியலன்றாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் பதில், நல்லா கேட்டுங்க. நாடி ஜோதிடம் என்பது நேராக சென்று பார்க்கணும், இல்லைன்னா ஒரு நம்பிக்கை வராது. இப்போ நான் பார்த்ததெல்லாம் எனக்கு பார்த்ததெல்லாமே நான் நேராக தான் போய் பார்ப்பேன். அதில் என் பேர் வரணும், என் சம்மந்தப்பட்ட எல்லா ஜாதக குறிப்பு வந்தால் தான் அந்த ஓலை உண்மைன்னு நான் வந்து நம்பி மேற்கொண்டு பார்ப்பேன். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ, எந்த ஊரில் இருக்கீங்களோ அதை பற்றி நாடிக்கு கவலை கிடையாது. ஆன்லைனில் பார்க்காதீங்க. அதே மாதிரி வந்து ஆன்லைனில் பார்க்குறதே நாடி ஜோதிடர்கள் விரும்புவதில்லை என்ன. அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் இன்னொரு நாடி ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி இருக்கும் அவங்களுக்கு. இந்த பதிவில் இமெயில் ஐடி நான் கண்டிப்பாக போடுறேன். எல்லா நாடி ஜோதிடரோட இமெயில் ஐடி நான் வாங்கி வச்சுருக்கேன், கண்டிப்பாக போடுறேன். இமெயிலில் போட்டு என்னைக்கு வரீங்கன்னு சொல்லுங்கள். முந்தா நாள் கூட ஒருத்தர் டெல்லியிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு இதே அட்வைஸ் தான் நான் சொன்னேன். நிஜமாக ஆன்லைனில் பார்க்குறது, ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் இருங்க நான் இன்னொரு வேலையை பார்க்க போகிறேன்றது, இதெல்லாம் நாடி ஜோதிடத்தில் செட் ஆகாது. அதனால் நாடி ஜோதிடம் பார்க்குறதுக்கு முன்னாடி பரிகாரங்களை செய்வேன்ற ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு நேரடியாக வந்து பார்க்குறது தான் நல்லது. 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆன்லைனில் பார்க்குறதெல்லாம் வந்து நாடி ஜோதிடத்தில் வந்து ரிசல்ட் அவ்வளோ இருக்குமான்னு எனக்கு ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கிடையாது. அதனால் இந்த பதிவோட கிறிஸ்டோபரோட சேர்ந்து இந்த பதிவு என்னுடைய ஒரு அனுபவத்தையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.